அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு அது யாரெல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்களோ சொல்றாங்க இது ஆகோரின் பள்ளத்தாக்குங்க, ஆகோரின் பள்ளத்தாக்குங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? அது துன்பத்தின் பள்ளத்தாக்கு, அது தோல்வியின் பள்ளத்தாக்கு, அது வேதனையின் பள்ளத்தாக்கு, இன்னும் சொல்ல போனா அது தண்டனையின் பள்ளத்தாக்கு. யாரெல்லாம் எப்பெல்லாம் கிராஸ் பண்ணி போறாங்களோ அப்படி சொல்லிட்டு போவாங்க. ஒருவேளை நம்மளை கூட அநேகர் அப்படி நினைச்சிட்டு போகலாம். நம்மளை அப்படி பார்க்கும் போது சொல்லலாம், அந்த அவளா அவ அப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை யாரா பார்க்கிறார்? கர்த்தர் சபையா பார்க்கிறாரு. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு வெட்கமும் அவமானமும் யாருக்கு வந்த மாதிரி? அவருக்கு வந்த மாதிரி. சும்மா இருப்பாரா? அவர் சும்மா இருக்கவே மாட்டார். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்குன்னு யாரெல்லாம் பேசிட்டு போனாங்களோ ஒரு நாள் வந்தது. கர்த்தர் இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை எப்படி அழைக்க ஆரம்பிச்சிட்டார் தெரியுமா? அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவனுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். நம்பிக்கையின் வாசலாக எதை கொடுக்கிறார்? ஆகோரின் பள்ளத்தாக்கை என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப எப்படி இருந்துச்சு? அழுகை, வேதனை, தண்டனை, தோல்வியின் பள்ளத்தாக்கா இருந்தது. இப்ப எப்படி மாறிடுச்சு? நம்பிக்கையின் பள்ளத்தாக்கா மாறிடுச்சு. ஒருவேளை நீங்க எந்த பகுதியில தோல்வியோடு இருக்கிறீங்களோ, எந்த பகுதி இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்கள் பேரில் அவர் மகிழ்ச்சியா இருக்கிறபடினால எல்லா தோல்விகளும் அவமானங்களும் வெட்கமும் எப்படி மாறுகிறது தெரியுமா? நம்பிக்கையின் பள்ளத்தாக்கா மாறுது.